ஓம் சாந்தி. अव्यक्त समिज्ञे 12 सितंबर 2025। ज्वाला स्वरूप की स्थिति का अनुभव करने के लिए निरंतर याद की ज्वाला प्रज्वलित रहे। इसकी सहज विधि है सदा अपने को सारथी और साक्षी समझकर चलो। பாபா சொல்றார், ஜுவாலா ஸ்வரூபத்தினுடைய ஸ்திதியை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் நிரந்தரமாக அந்த நினைவு என்ற அக்னியானது எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இதற்கான சகஜமான விதிமுறை என்னவென்றால் சதா தன்னை சாரதி மற்றும் சாட்சி என்று புரிந்து கொண்டு செல்லுங்கள். சதா நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் ஆத்மா சாரதியாக இருக்கின்றேன் மற்றும் சாட்சியாகவும் இருக்கின்றேன். அதாவது இந்த உடலென்ற ரதத்தின் சாரதியாக இருக்கிறேன், இதை சாட்சியாக இருந்து கவனிக்கிறேன். आत्मा इस रथ की सारथी है। यह स्मृति स्वतः ही इस देह रथ से व किसी भी प्रकार के देह बाण से न्यारा बना देती है। தன்னை சாரதி அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதாவது இந்த உடலினுடைய ஒரு ஓட்டுநராக, இது வேற நான் வேற அப்படின்ற ஒரு பயிற்சியை நம்ம பண்ணும் பொழுது, அந்த நினைவை நமக்குள்ள பலமுறை கொண்டு வரும்பொழுது அதனுடைய லாபம் என்ன அப்படின்னா, தானாகவே அந்த நினைவு நம்மை இந்த தேக உணர்விலிருந்து அப்பால் விலக்கி கொண்டு போயிடுது. எந்த விதமான தேக உணர்வு இருக்காது அப்படின்னு பாபா சொல்றார். स्वयं को सारथी समझने से सर्व कर्मेंद्रियां अपने कंट्रोल में रहती है। தன்னை ஒரு சாரதி என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் எல்லா கர்மேந்திரியங்களுமே தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும். सूक्ष्म शक्तियां मन बुद्धि संस्कार भी ऑर्डर प्रमाण रहते हैं। சூட்சுமமான சக்திகளான மனம், புத்தி மற்றும் சமஸ்காரம் கூட நம்முடைய கட்டளைக்கு ஏற்றாற் போலவே நடக்கும். அதனால பாபா சொல்றார், ஜுவாலை ரூப நிலையை நாம அனுபவம் பண்ணணும்னா நிரந்தரமா அந்த நினைவு ஜுவாலையானது நல்ல கொழுந்து விட்டு எரியணும். அதுக்கு ரெண்டு வார்த்தை நினைவுல வைக்க சொல்றார். நான் ஆத்மா சாரதியா இருந்து இந்த சரீரத்தை, இந்த கர்மேந்திரியங்களை, புலன்களை நடத்துறேன், அதுக்கு வழி காட்டுறேன், அதன் மேல ஒரு கண்காணிப்பு வச்சிருக்கேன், கவனம் வச்சிருக்கேன். இப்படி அப்ப எல்லா கர்மேந்திரியங்களும் கட்டுப்பாட்டில் வரும்ன்றார். இரண்டாவது வார்த்தை பாபா என்ன சொல்றாருன்னா, சாட்சி என்பதையும் நினைவுல வைக்க சொல்றார். நான் ஆத்மா சாரதியா மட்டும் இல்லாம சாட்சி நிலையில ஒரு விலகின பார்வையாளன் என்ற நிலையில இருந்து இந்த தேகத்தையும் பார்க்கிறேன், இந்த உலகத்தையும் பார்க்கிறேன். இந்த இரண்டு வார்த்தைகளுடைய அபியாசத்தின் மூலமாக நம்முடைய யோகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்கிக்க முடியும். நாம் இதை பயிற்சி செய்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.